Hello students, welcome to Hiba Max Study Time 10th Standard Max CBSE NCERT Solutions என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Chapter 7 Coordinate Geometry தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Exercise 7.1 second question. Already 7.1 ஓட first question நம்ம solve பண்ணிருக்கோம். How to find the distance between the pair of points. So சேனல் அதுவும் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஒரு கொஷின் தரும்போது அதே மாதிரி இருக்க அடிஷ்னல் கொஷின்ஸும் நான் கொடுத்துட்ருக்கேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ செகண்ட் கொஷின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Find the distance between the points 0,0 and 36,15. இது வரைக்கும் நம்ம கொஷின் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின். அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, can you now find the distance between the two towns A and B discussed in section 7.2. இது நம்ம புக்ல இருக்கிற செக்ஷன் 7.2 கொஸ்டினை பத்தி கேக்குறாங்க. இந்த கொஸ்டினை நான் முதல்ல சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? இப்போ நான் கொடுத்திருக்க ரெண்டு பாயிண்ட் என்னன்னு எழுதிக்கலாமா? சொல்யூஷன்ல let the given points B P 0,0 and Q 36,15. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சம்ஸ் நம்ம செய்யும் போது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். நான் அந்த கால்குலேஷனே உங்களுக்கு சைடில் செய்கிறேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So next line la substitute பண்ணலாமா? x1 y1 x2 y2. x2 இருக்கிற இடத்துல 36 minus x1 இருக்கிற இடத்துல 0 whole square plus y2 இருக்கிற இடத்துல 15 minus y1 இருக்கிற இடத்துல 0 ஸ்கொயர் எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் கம்ப்ளீட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எழுதிடணும். நெக்ஸ்ட் லைனில் 36 minus 0 36, ஸோ 36 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். இப்போ 36 into 36 எவ்வளோ? 6 6 are 36, பேலன்ஸ் 3, 18 19 20 21, 3 6 are 18, 3 3 are 9 10, 6 9 2 1. So first value 1296 plus 15 into 15 நமக்கு தெரியும் 225. இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். 11 12 5 1 root of 1521. இப்போ ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு நான் இங்கே சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 15, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. ஸோ நான் என்ன பண்ணும், 3 தான் எடுக்கணும். 3 3s are 9. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது இங்கே என்ன நம்பர் எழுதுறோமோ அதே தான் மேலேயும் எழுதணும். 15ல் 9 மைனஸ் பண்ணால் 6 2 1. ஸ்கொயர் ரூட்டில் எப்போவுமே ரெண்டு நம்பராக தான் நம்ம இறக்குவோம், சரிங்களா? இப்போ நம்ம கோஷன்ட்டில் என்ன இருக்கோ அதை இன்டூ 2 பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே எழுதணும். 3 2s are 6. இப்போ இங்கே நான் என்ன நம்பர் எழுதுறனோ அதே தான் இங்கேயும் எழுதணும். இங்கே என்ன நம்பர் எழுதுறனோ சேம் நான் இங்கே எழுதுறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 1. ஸோ 1 into 1 தான் 1 வரும். இல்லைனா 9 into 9 வந்து 81, லாஸ்ட் நம்பர் 1 வரும். இப்போ 1 பண்ணோன்னா 61 தான் வரும். தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ 9 எடுத்துக்கலாம். 69 into 9, 9 9s are 81, 1 பேலன்ஸ் 8, 9 6 ஆர் எவ்வளோ? 9 6 ஆர் 54. 54 plus 8 62. மைனஸ் பண்ணோன்னா 0. ஸோ ரூட் ஆஃப் 1521 ஓட வேல்யூ என்ன? 39 யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் PQ, 39 யூனிட்ஸ். இப்போ கொஸ்டினோட செகண்ட் பார்ட் என்னன்னு பார்க்கலாம். Can you now find the distance between the two towns A and B discussed in section 7.2. ஸோ இதை நான் வந்து ஃபோனில் தான் PDF எடுத்திருக்கேன், ஸோ நான் அதிலே காமிக்கிறேன்.
ஸோ எல்லாருக்கும் தெரியுதா? நான் ஃபோனில் ஜூம் பண்ணியிருக்கேன். இதுதான் அவங்க சொன்னது. செக்ஷன் 7.2ல வந்து இது பாருங்கள். A town B is located 36 km east. ஸோ நார்த்து ஈஸ்ட் இருக்கு. டவுன் B வந்து ஈஸ்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு 36 கிலோமீட்டர் அண்ட் 15 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் த டவுன். 15 கிலோமீட்டர்னா ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் நார்த் டைரக்ஷனில் 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். How would you find the distance from the town A to town B? இப்போ டவுன் A வந்து ஆரிஜின் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஏலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இதுதான் 7.2 செக்ஷனில் நம்ம கேட்டது. இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பார்ட் 2ன்னு எழுதிக்கலாமா? இப்போது அந்த டயக்ராமை நான் வரைகிறேன். இது நார்த், இது ஈஸ்ட், இது ஏ. இந்த பாயிண்ட்லேருந்து 36 கிலோமீட்டர் தள்ளி ஈஸ்டில் நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? அண்ட் சேம் நார்த்துக்கு வந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே ஜாயின் ஆகணும், இது இங்கே ஜாயின் ஆகணும். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கிது, அது பி. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸ் அப்புறம் ஒய் ஆக்சஸ் கிராஃபில் பிளாட் பண்ணுவோம் இல்லையா? 36, 15 இப்படி தானே கிடைக்கும். அண்ட் இதே தான் நம்ம கொஸ்டின்லையும் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் பார்ட்லையும். ஏவோட வேல்யூ ஆரிஜினில் இருக்கிறனால 0,0. ஸோ சேம் பாயிண்ட்ஸ், பட் நமக்கு 2 கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஏவோட வேல்யூ 0,0 எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ 36,15 எடுத்துக்கலாம். சரிங்களா? சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் ரிப்பீட் பண்ண போகிறது இல்லை. 36 - 0 ஹோல் ஸ்கொயர் plus 15 - 0 whole square, 36 square plus 15 square, 36 square 1296 plus 15 square 225. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1521 கிடைக்கும். அதை ரூட் எடுத்தோன்னா 39 யூனிட்ஸ் கிடைக்கும். இதே தான் நம்ம லாஸ்ட் சம்லேயே சால்வ் பண்ணியிருந்தோம். பட் கொஸ்டினில் கேட்டிருக்கனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இதை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா பார்ட் 2 எழுத வேண்டாம். சரிங்களா? பார்ட் 1 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை எழுதியிருக்கேன். இதே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் தரேன். உங்களால் சால்வ் பண்ண முடியுதா பாருங்கள். கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் 0,4 and 30,0. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் செஷனில் எழுதுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர மெத்தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.